அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசுக்கிட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி வேலை வாய்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசாணை வந்துருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் என்பவர் வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கு. அதை பற்றி தான் நாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடியில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கிறது, எல்லாமே எங்கே அப்ளிகேஷன் வாங்குறது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியல. நம்ம சேனலில் வீடியோவாக இருக்குது. எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க எல்லாம் தெரிஞ்சு நீங்கள் வாங்கி உடனே அப்ளை பண்ணி என்ன டாக்குமெண்ட்டு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி உடனே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு விஏ கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கணும். இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வாங்க இந்த அப்டேட் என்னன்னு சொல்லி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புது வியூவர்ஸ் தான் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அப்படின்னா கருணை அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா பெண் வாரிசுதாரர்களுக்கு மட்டும் அங்கன்வாடியில் வேலை வழங்கப்படும் சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசாணை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அமலில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் இறந்துட்டாங்களா, அவங்களுடைய வாரிசு வந்து பார்த்திங்கன்னா பெண் வாரிசுக்கு மட்டும்தான் வேலை, ஆண் வாரிசுக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அரசாணை வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அமலில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. விழுப்புரத்தை சேர்ந்த விக்ரம் என்பவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழக்கு தொடர்ந்தார். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா சமூக நலத்துறை செயலாளர் வந்து பார்த்திங்கன்னா சேஸ்ரீ முரளிதரன் நேரில் ஆஜராகி விளக்கமும் கொடுத்துருக்காரு. என்னென்னு பார்த்திங்கன்னா பெண் வாரிசுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்கல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் உயர்நீதிமன்றத்தை நாடிக்கிறாரு. அவங்க உயர்நீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு இப்படி ஒரு விளக்கம் கொடுத்துக்குது. இந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க. கருணை அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா பெண் வாரிசுதாரர்களுக்கு அவங்களுடைய மகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வேலை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது போன்ற பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.